பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இந்த உங்களோட 2 கொரிந்தியர் 10:1 சொல்லுகிறது, உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும் போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அநேகருக்கு புத்தி சொல்லுவது ரொம்ப வருத்தமா இருக்கும், கவலையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா வாயத்து இருந்தாலும் புத்தி சொல்லி வந்துட்டாங்க, இதோட புத்தி சொல்லி சொல்லி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, கோவப்படுவாங்க, புத்தியை தள்ளிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. நீதிமொழிகள் 1:8 சொல்லுகிறது, தகப்பனுடைய புத்தியை கேள், தாயுடைய போதகத்தை தள்ளாதே. ஏன்னா இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், நாளைக்கு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்ன்ற அளவிற்கு அந்த காலகட்டங்கள் வரும்போது நமக்கு புரியும். படிச்சு சொன்னாங்க, நம்ம கேட்கல, இன்னைக்கு அதுதான் கஷ்டப்படணும். ஆனாலும் வேதவசனம் சொல்லுகிறது, பவுல் புத்தி சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, கிறிஸ்து எப்படி புத்தி சொன்னாரு அப்படி. அநேகருடைய வாழ்வில் கிறிஸ்து போய் புத்தி சொல்லும் போதும், கண்டிப்பா போய் வார்த்தைகளை சொல்லும் போதும் அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, சாந்தமாயும் தயவாயும் புத்தி சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ள வார்த்தையை அனுப்பினார், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் அதை தான் சொல்ல, நான் இயேசுவை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை முன்வைத்து சொல்லுகிறேன். அவர் சாந்தமாய் சொன்னது போல நானும் சாந்தமாய் தயவாயும் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்களும் அப்படி மாறுங்கள். அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டிய புத்தியை சொல்லணும், அநேக வார்த்தைகளை கேட்கணும், புத்தியை நல்லா காது கொடுத்து கேட்டு அதை கை கொண்டு நானும் புத்தி சொல்லுகிறவன மாறணும். எப்படி சொல்லுன்னு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சாந்தமாயும் அமைதியாயும் தயவாய் இரக்கத்தோடு நீங்கள் அவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு புத்தியும் நிச்சயமா ஒரு வாழ்க்கையில அற்புதமாய் மாறும். அது உங்களுக்கு பின்னாட்களில் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுது. உங்களுக்காக செபிக்கிறேன். நன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவரும் இன்னைக்கான ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுகத்தை தந்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.